ஃபிட்னஸ், இந்த வாக்கிங், இந்த மத்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோட இந்த விழிப்புணர்வு வந்து இப்ப நெறைய மக்களுக்கு வந்து வந்திருக்கு மேம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெடிசின்ற இந்த ஒரு புதுமையான ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதா மக்கள் மத்தியில இருக்கு? எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு மொத்தம் 1000 பேஷண்ட் என் சென்டர்ல 12 சென்டர் இருக்குங்க. டோட்டலா எவ்ரிவேர் ஆல் ஓவர் சவுத் இந்தியா, நார்த் இந்தியா ஆல்சோ சார். டோட்டலா ஒரு 1000 வாக் இன் பெர் டே இன் அண்ட் அவுட் இருக்கிறாங்க எனக்கு. அஸ் இன் லைக் ஒரு 200 பிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தாக்கா, தட் இஸ் ஒன் திங் ஐ கேன் சி. இன்னைக்கு வர பேஷண்ட் திரும்ப நாளைக்கு வர போகிறதில்ல. எங்ககிட்ட வந்து சீக்கிரம் சரி பண்ணி அனுப்புறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் எடுத்து ஒரு முதுகு வலின்னு ஒரு 10 நாள் ஃபிசியோதெரப்பி பண்ணணுன்ற அவசியம் ஏற்படுற இடத்துல எங்கள் இடத்துல 3-4 நாளில் சரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெறும் எக்ஸசைஸ் தான். அந்த எக்ஸசைஸ் எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் காலம்புறா எக்ஸசைஸ் பண்ணணுன்னே சொல்லுவோம் நாங்கள். இங்கே கற்றுக்கோங்க எக்ஸசைஸ் என்னன்னு. அண்ட் எப்போ நீங்கள் எவ்ரிடே பண்ணணும். அண்ட் லைஃப் டைம் யூ ஹேவ் டு கண்டினியூ எக்ஸசைஸ். தட்ஸ் தி ஒன்லி வே யூ கேன் ப்ரிவென்ட் திஸ், நாட் திஸ், எனி அதர் இன்ஜுரி ஆல்சோ கமிங் டு யூ. ஸோ நிறைய அவேர்னஸ் இருக்குது. வெயிட் லாஸுக்கு வராங்க, எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஏன்னா அதுக்கும் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஏன்னா ஒபசிட்டி இஸ் பிகமிங் வெரி காமன் தீஸ் டேஸ். ஸோ பீடியாட்ரிக் குழந்தைங்கள்லேருந்து பீடியாட்ரிக் கேட்டகரியிலேருந்து ஜீரியாட்ரிக் வயசானவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கும், ஒரு ஐம் நாட் தேர், அவங்களுக்கு கைப்பிடிச்சி நடக்க கூட்டின்னு போகிறது கூட ஒரு விதமான தெரப்பி தான். ஸோ அதுவுமே கூட எங்கள் இடத்துல பண்ணுறோம். ஸோ பீடியாட்ரிக் டு ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப், வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இப்போ ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்லயும் எக்ஸசைஸ் பண்றாங்க மேம். அதுல இருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் எந்த வகையில வந்து வேறுபடுது? ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜிம்முக்கு போறாங்க, பாடி பில்டிங்க்கும் ஃபிட்னஸ்க்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா மக்கள் ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னா உடம்பு ஏத்துனியா இல்ல உடம்பு குறைச்சியான்றதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஃபிட்னஸ்ன்ற ஒரு விஷயம், ஸ்ட்ரென்த்னிங்ன்ற ஒரு விஷயமே மக்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஸோ ஜிம்முக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஜிம்முக்கும் ஜிம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய உடம்பு ஏற்றுறது குறைக்கிறது தான் இருக்குது. நடுத்தர மக்கள் நிறைய வயதினர் நிறைய போகிறதே கிடையாது. ஆனால் த டிஃப்ரென்ஸ் இஸ், ஐ வுட் சே தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், நாட் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் வென் இட் கம்ஸ் டு எக்ஸசைஸ் இட் செல்ஃப். ஒரு ட்ரெயினர் நல்லா அழகாக எக்ஸசைஸை கொடுக்க முடியும், எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து அழகாக சொல்லித்தர முடியும், அவருக்கு இன்ஜுரி வராமல் பாதுகாத்து அந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லுவார், தெருக்கு ஒரு ஜிம் இருக்கணும், 4 ஜிம் இருந்தால் கூட தப்பு கிடையாது, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியில். அதுதான் ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கையை குறைக்கும். ஸோ இது வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். ஸோ நானும் இதே தான் சொல்கிறேன். இப்போ ஜிம்ஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தாக்கா, இஃப் தே ப்ரொஃபஷனல், த ட்ரெயினர் அஸ் அ ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல் ஹேஸ் தட் எபிலிட்டி, இன்ஜுரி வராமல் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியும்னா, தேர் இஸ் நோ ஹார்ம் கோயிங் டு அ ஜிம். பட் த மொமெண்ட் யூ ஆர் ஸ்கேட், எனக்கு சரியாக வரல, நான் ஒரு ஸ்பெஷல் பாப்புலேஷன் கேட்டகரியில் இருக்கேன், ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு முதுகில் ஒரு பிரச்சனை இருக்குது, டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஒரு முட்டி வலி இருக்குது, நான் சர்ஜரி போக வேண்டிய ஒரு அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும்போது அவங்க ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட கைடன்ஸில் எக்ஸசைஸ் பண்ணுறது டெஃபினெட்லி அட்வைசபிள். ஸோ இப்போ வந்து நிறைய கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டே டு டே நடந்துட்டு வருது மேம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ற ஒரு டெவலப்மெண்ட்டே வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். பட் இதை தவிர்த்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த விஷயங்களை தவிர்த்து வேற நிறைய டெவலப்மெண்ட், டெக்னாலஜி வைஸ் ஆகட்டும், ஃபுட் வைஸ் ஆகட்டும், நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து எப்படி ஒரு ட்ராபேக்காக நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹியூமன் ஹெல்த்தி லைஃப்க்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் அ டாக்டர், சொல்லுங்கள். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு பார்த்தாக்கா அது என்றைக்குமே ட்ராபேக்காக இருக்காதுங்க. ஐ டோன்ட் சீ இட் அஸ் அ ட்ராபேக். ஆஸ் லாங் அஸ் வி நோ எனக்கு என்ன தேவை, நான் இதை எப்படி பயன்படுத்திக்க போகிறேன் அப்படிங்கிறது இருந்தால் போகிறோம். ஒன்ஸ் த க்ரீட் டேக்ஸ் ஓவர் ஒன்லி த எவ்ரி திங் இஸ் கான். நான் இங்கேருந்து பக்கத்தில் போகிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு காரில் போகிறேன். இன்ஃபேக்ட் மை ஹவுஸ் இஸ் வெரி க்ளோஸ் பை. எப்படி போகலான்னாங்க, நான் நடந்து போயிடலாமேன்னு தான் நடந்து வந்தோம். அங்கே இவ்வளோ தூரம் நடக்க மாட்டேன். இதுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி இஸ் ஹெல்ப் மீன்னு. ரீசென்ட்லி when I had gone to Dubai, ஐ ஹாக்குன்னு ஒரு கேட்ஜெட் ஒன்று வச்சுட்டு மால்குள்ளாரெல்லாம் அதில் தான் நடந்து போகிறேன். நடக்கிற வேலை கூட மிச்சம். ஸோ இந்த மாதிரி when you are becoming less ambulant, less mobility ரொம்ப குறைஞ்சி போகும்போது, ஸோ தீஸ் ஆர் தி இஷ்யூஸ் தட் வி வில் ஃபேஸ் டெஃபினெட்லி. ஸோ எது தேவை இல்லை, கம்ப்யூட்டரை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரத்துக்கு நடுவில் ஒரு செடன்ட்ரியாக அது போகுங்கிற அளவுக்கு இல்லாமல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், அதனால் வர டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன்.
ஸோ இப்போ ஒருத்தருக்கு இன்ஜுரிஸ் நிறைய ஆகுது அப்படின்னா அது வந்து அவருக்கு அடிபட்டதுனால மட்டும் அந்த இன்ஜுரிஸ் ஆகுதா இல்லை அவருக்கு இருக்க டெஃபிஷியன்சினாலையும் அந்த இன்ஜுரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு? இன்ஜுரிங்கிறது வந்து இஃப் இஸ் அ பிளேயர் அது வேறங்க, டோட்டலாக என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ பிளேயருக்கு வந்து சடனாக ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படிங்கிறதுலாம். பட் இன்ஜுரி இன் டே டு டே ஆக்டிவிட்டி இட் இஸ் நாட் டெஃபிஷியன்சி மூலியமாக பெருசாக இருக்கிறது இல்லை. பட் போனை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அந்த வைட்டமின் டி அண்ட் D3 இதனால் நிறைய இஷ்யூஸ் வருது. அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க, நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக் கம்மியாக இருக்கவங்களுக்குமே கூட அந்த மசில் இஷ்யூஸ் நிறைய ரிப்பேர் சீக்கிரத்தில் நடக்கிறது இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் வைட்டமின் பிளேஸ் சம் ரோல், பட் மெஜாரிட்டி ஆஃப் தி இஷ்யூ ஆர் இன்ஜுரி இஸ் த்ரூ அன்அக்கஸ்டம்ட் ஆக்டிவிட்டி. பழக்கம் இல்லாத ஒரு ஆக்டிவிட்டி திடீர்னு எடுத்துட்டு பண்ணும்போது வருது. ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய ஜிம் இல்லை ஃபிட்னஸ் சென்டரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இப்போ நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இந்த ஸ்டீராய்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. அது பின்னால் நம்மளுக்கு வந்து நம்மளே ஓகே. ஸோ நீங்கள் அந்த ப்ரோட்டீன் இன்டேக்னு சொன்னீங்க. இப்போ இந்த ப்ரோட்டீன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் சென்டரில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு விஷயம். பட் இந்த ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த ப்ரோட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டீராய்ட்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்குன்ற ஒரு பேச்செல்லாம் கூட இருக்குது. பட் அதை நம்ம இன்டேக் பண்ணும்போது பின்னால் ஒரு 10 or 20 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துமா? இல்லை அந்த ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணோம்னா எதை இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு யாரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணணும்? ப்ரோட்டீன் இன்டேக் அப்படிங்கிறது இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட சப்ஜெக்ட். என்னோட ஏரியா ரொம்ப குறைவு. இருந்தாலுமே எங்கள் இடத்துல என்ன பண்ணுறோமோ நான் அதை சொல்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னொரு ப்ரோக்ராம், வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நான் பண்ண போது கம்ப்ளீட்டாக வி நெவர் கேவ் தம் இந்த ஃபேட் பர்னர்ஸ், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே நாங்கள் கொடுக்கல. வி நெவர் அட்வைஸ் தம் எனிதிங். அண்ட் எல்லாமே நேச்சுரல் சோர்சஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ அன்லெஸ் தட் இண்டிவிஜுவல் நான் பாடி பில்ட் பண்ண போகிறேன் அண்ட் கம்ப்ளீட் ஸ்கல்ப்டிங் இஸ் ரிக்வயர்ட், என்னை வந்து என்டையராக மாற்றி நான் காட்டிக்கணும் அப்படின்னும் போது தென் நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் டைம் பீரியடுக்கு, ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு பண்ணிவிட்டு உடனே வீண் ஆஃப் பண்ணிடுவாங்க. யாருமே சிக்ஸ் பேக்கை வந்து நான் இவ்வளோ வருஷம் வச்சுருக்கேன்னு சொல்லிக்கணும். ஒரு டைம் பீரியடுக்கு பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் காம்படிஷனுக்கு மாத்திரம் அப்புறம் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தே வீன் ஆஃப். பட் ரெகுலராக எடுத்துக்க போகிறேன் ப்ரோட்டீன் அப்படின்னும் போது இட் வில் டெஃபினெட்லி ஹேவ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்சஸ். ஏன்னா இட் இஸ் அ சிந்தட்டிக் ப்ராடக்ட், வாட் எவர் செட் அண்ட் டன் இட் இஸ் நாட் அ நேச்சுரல் ப்ராடக்ட். ஓகே, சரி, ஓகே மேம். இவ்வளோ நேரம் வந்து ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தேவை, ஸோ எப்படியெல்லாம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிசீஸ்னு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து சர்ஜரி தான் முடிவில்லை, நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தே அதை வந்து குணமாக்கும் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். Thank you very much. நன்றி.